ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் 129 130 2 எபிசோட் சேர்த்து போட்டுருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறா. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ள போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ஸ் கேட்க இருந்தது. ஸோ நீங்கள் வந்து வார் ஜோன் 1ல் வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கிற எல்லா ஜோன்லையும் மொத்தமாக வந்து இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து 1100 பேர் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது வந்து வார் ஜோன் 1ன்ட்டு. ஸோ என்ன விஷயம்னா இந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ணி அவங்களோட ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணுறதுனா அவங்க பாயிண்ட் ஆகும். ஸோ அதிகபட்சம் யார் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அதில் வந்து டாப் 1000 வந்து இடத்துல வந்து செலக்ட் பண்ணுவாங்க மொத்தமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த டாப் 100ல் இருக்கிறவங்க அது இன்னும் ஸ்பெஷல் சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் அடுத்தது சொல்கிறேன். இடத்துல வந்து ஹீரோ ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் ஹீரோ ஒழிஞ்சது பார்த்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக உன்னை வந்து முதல்ல உன்னை ஹெல்மெட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அவனுக்கு எல்லாம் மாற்றி மாற்றிட்டாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவனை கொண்டுட்டு வந்து நின்றுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொண்டா மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஆனால் முதல்ல என் கல்டிவேஷன் வந்து நான் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு அவனும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே முதல்ல என் கல்டிவேஷன் நான் ஸ்டேபிள் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து வெப்பனை கண்ட்ரோல் பண்ண முடியும்ட்டு. ஸோ யார் யார் இருக்காங்கிற மேப்பும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவங்களோட ரேங்க் அவங்களோட டீட்டெயில் அவங்க நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது. ஸோ ஹீரோ பக்கத்தில் யார் யாருன்னு எல்லாமே தெரியும். ஹீரோ நினைக்கிறான் ஸோ சீக்கிரமாக நான் கல்டிவேட் பண்ணி கல்டிவேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு தலைவன் பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்களும் போக ஆரம்பிக்க ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ஹீரோட 3 ப்ரொஃபைல் வந்து வெளியே தெரிஞ்சது. ஸோ வீட்டில் பிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ விஷயம் எதுவுமே அப்பா ஒரு ஃபைட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாய் இருக்கான் பார்த்து பார்கோட மேலே விளையாடிக்கிட்டு இருக்கேன். டே கத்தாமல் இருறா அப்படின்னு சொல்லி பிங்க் டென்ஷன் ஆகிட்டு அவன் கையில் வச்சுக்கிற அந்த ஒரு லேப்டாப் மாதிரி இருக்காது அந்த ஸ்க்ரீன் மாதிரி அதை தூக்கி அடிச்சுட்டு எனக்கு இன்னும் பால் வேணும் அப்படின்னு கற்றுவான் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபைட்டிங் பண்ணுறது காட்டுறாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி அப்பா வந்து நல்லா ஃபைட் பண்ணாரு அப்படின்னு பசங்க ஷேர் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் ஃபைட் தான் வந்து காட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாம் மாற்றி ஒருத்தனை வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கொண்டுறதுனா பார்த்தீங்கன்னா அவன் இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிளேயரோட பாயிண்ட்ஸ். ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடம் மாற்றி எல்லாரும் ஒவ்வொரு ஜோனையும் பார்த்தீங்கன்னா மாற்றி காட்டுறாங்க. இந்த தண்டர் கார்டும் பயணம் கொண்டுருவோம் ஃபுட் பண்ணிட்டு தண்டர் கார்டோட ரேங்கிங் இன்க்ரீஸ். ஸோ தண்டர் கார்டு அப்புறம் அவங்க 2 பேரோட அங்கிளோட ரேங்க்குமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பையனை கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோட பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலன்றது பார்த்தோன்னா சரியா சக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் கிளப் பார்த்தீங்கன்னா நபாமியோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்து. ஸோ கண்டிப்பாக நபாமி வந்து லுங்ஃபங்க தோக்கடிப்பான் நம்பும் அப்படின்னு ஒரு வருஷம் நினச்சிருக்காங்க. ஸோ ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி ஒரு 10 நாள் அப்படியே காய்ச்சி. ஸோ 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பனில் இருக்கிற அந்த நீடில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற கோல்டன் நீடில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெளியே இந்த ஃபைட் வந்து கொண்டு போயிட்டு ஊற்றி கேம் பண்ணுறாங்க. ஹீரோட ரேங்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ வெளியே ஃபைட் போயிருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து சுற்றி வச்சிடும் வேற ஒரு யூனிவர்ஸோட ஒரு டீம். அந்த டீம் அந்த டீம் சுற்றி ஹீரோக்கு வந்து விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்கு அவனை கொண்டு சீக்கிரமாக வந்து அவனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எல்லாரும் அட்டாக் பண்ணாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அது பண்ணுவாங்க. ஸோ ஹீரோட கல்டிவேஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக ஆயிடுறான். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பன் வச்சு ஒருத்தன் போட்டு புழக்காரப்பி இவங்கெல்லாம் திருச்சிட்டு ஓடாது அந்த இடத்துல. ஸோ இந்த வெப்பன் இந்த டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போட்டு கொள்ள ஆரம்பிச்ச இடத்துல. ஸோ ஒரு கடத்தை பார்த்து எல்லாரும் கொள்ளாச்சு வந்து நிறைய பேர் கொள்ளுவோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து தப்பிச்சு மிஸ் ஆகிடுவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ அவனை வந்து என்ன தான் டாச் பண்ண தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான் ஹீரோட மாட்டோட. ஸோ ஹீரோ விடாமல் துரத்தின்னு வருவான். ஸோ அவனை வந்து இங்கே தான் தப்பிக்க வேண்டிய போக. ஸோ ஹீரோ பின்னாடி போய் அடிப்பா அப்புறம் அடிச்ச வேக் தான் அந்த திருச்சிட்டு போயிடுறாங்க சின்னத்தில். ஸோ மேலே வந்து எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர அடிபட்டுறான். ஸோ கண்டிப்பாக தப்பிச்சவனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வந்து ஒரு அடிப்பா பஞ்சு வச்ச பஞ்சில் அவனுக்கு ஒன்றும் முடியாமல் இருக்கா. ஹீரோ வந்து சொல்லுவான் ஸோ உன்னை ஹெல்மெட் பண்ண போகிறேன் ரெடியாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாடி மவுண்டன் வச்சு ஒரு அடிப்பா பாருங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் தான் வந்து சரியான டேமேஜ் ஆகிடுங்க இந்த இடத்துல. ஸோ அவனை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து குத்திக்கிட்டு இருப்பான் அந்த சிலை மேலே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ராயல் கிளப்பை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல இருப்பானுங்க இந்த இடத்துல. ஸோ ராயல் கிளப்பை சேர்ந்து எங்கே முன்னாடி இதெல்லாம் தூசரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருன்னா வந்து காஸ்மிக் எம்பையரோட ராயல் கிளப் மெகாமான் எம்பையர் அதனோட ஆரம்பிக்கும். ஸோ அவனுக்கு எல்லாருமே ஹீரோ வந்து போட்டு பொழுது கொண்டுகிட்டு இருக்கான். இடத்துல அவங்க அம்மாவை பார்த்துட்டு இந்த சோகப்பட்டு இருக்கா அவங்க அப்பாவை பார்த்து கத்திட்டு இருக்கா. அப்படி தான் லுங்ஃபங் கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா மறைக்க ஆரம்பிச்சாங்க இந்த இதில். ஸோ எல்லாமே சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து மாஸ்டர் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டார்லாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரையும் பார வச்சுங்க. என்னதான் ஒரு கேமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் உண்மையிலே சாவனாலும் அவங்க கொள்றதை பார்த்தோன்னே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே வந்து ஒருத்தங்க ஹீரோ கொண்டுகிட்டு இவங்க டென்ஷன் அவன் ராயல் கிளப் சேர்ந்து நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கானா பார்க்கோட நினைக்கிறேன் இவர் உண்மையிலே இன்னும் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக போகிறேன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து காடான் இருக்க இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோங்களை கொண்டுகிட்டு இருக்கா. அதில் இருக்கிற அந்த ராயல் கிளப் சேர்ந்து சொல்லுவான் ஸோ கண்டிப்பாக ஒரு டீமன் ஹேமர் வருவாரா அவன் உன்னை கண்டிப்பாக கொல்லுவான்டா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல கத்திட்டு அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹெல்மெட் ஆகி போயிடும். ஸோ ஹீரோ சொல்கிறான் டீமன் ஹேமர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறான். அவனுக்கு எல்லாரும் போது போகிற வழியில் கொண்டுகிட்டு வர அந்த வண்டிக்கிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இடத்துல ஹீரோ
ஹீரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 997 வந்துடும். அவன் பார்த்தீங்கன்னா வந்து 1000க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை பார்த்தோன்னே நம்ம ஷேஸா நம்ம கோல்ஸ் வந்து எல்லாருமே சரியா உண்மையில ஹீரோ வந்து வேற லெவல் வந்து 1000க்குள்ள பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு அந்த நோஸ் இருக்கும் இது எப்படி நடந்துச்சு நீ எப்படி நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கிளப்புக்கு இதை பார்த்து வந்து அவனோட ரேங்க் வந்து சில மிரண்டு போயிடுற நேரத்தில் எப்படி வந்து 1000க்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இது எப்படி நடந்துன்னு கேட்டா ஸோ நீ கொஞ்சம் கோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண நம்ம எம்பையர்லேருந்து ஒரு 3 பேர் தான் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அனலைஸ் கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ பற்றி வந்து போற வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக அந்த இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து காட்டுறாங்க யாருன்னா வந்து இந்த டீமன் ஹேமர் இருக்கு அந்த டீமன் ஹேமர் வந்து காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு கொண்டு இருக்கான் அவனோட ஃபேஸை இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. அவனை சொல்லிட்டு இருக்கான் ஸோ லூங் ஃபேங் அவனை நான் பார்த்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை அடுத்த டார்கெட் எவன்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஹேமர் வந்து காட்டுறான். ஸோ ஹேமருக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் நிற்க முடியாது எவனாலும் கொள்ளு அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண போவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹாங்கோட ஃபைட்டு காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டொமைன் மாஸ்டர் அவனும் வந்து ஒரு டொமைன் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஸோ 2 பேருமே டொமைன் மாஸ்டர் 2 பேருமே 3rd லெவல் டொமைன் இந்த இடத்துல வச்சிருக்கான். 2 பேரோட ஃபைட்டு கொட்டூரமாக போயிட்டுருக்கான். அவன் எதிரில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா எர்த் டொமைன் அப்படின்ற மாதிரி ஒரு டொமைன் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்கோட டொமைன் வந்து பயங்கரமாக 2 பேரோட ஃபைட்டு போட்டு மாற்றி அண்டை போடுங்க. ஒரு இடத்துல ஹாங்கோட முத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்ன காட்டுறாங்க. ஸோ என்னடா ஆச்சு ஹாங் இந்த இடத்துல வந்து ஹெல்மெட் பார்த்துட்டு கொஜால ஹாங்கோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா அவனை பொழந்துட்டு அவனை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே நின்று இருக்கான். அவன் அதே இடத்துல வச்சு ஹெல்மெட் இருக்கான். ஹாங் சொல்லிட்டு இருக்கான் நீ உன்னோட டொமைன் ஸ்கில் இன்னும் வளர்னடா தம்பின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோலாம் கொட்டூரமாக கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இப்படியே வந்து ஹீரோ பக்கம் ஃபேவர் ஆகிட்டு இருக்கு. அவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ 398 கிட்ட வந்து வந்துருச்சு. அந்த 300 கிட்ட வந்து வந்துட்டான். ஸோ பார்க்குற யாரும் நம்மளோட உண்மையில இந்த பர்ஃபார்ம் பண்ணுறானா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹேமர் அப்படின்னு எல்லாரோட ஃபைட்டு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஒவ்வொருத்தர பார்த்தா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஸோ ஹீரோவும் போய்கிட்டு இருக்கா ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடம் டிஃப்ரெண்டாக இருக்குது யாரோ வராங்க. அந்த இடத்துல டீமன் ஹேமர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டீமன் ஹேமர் வரான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா போவான் திடீர்னு சைடில் ஒரு ஹேமர் இருந்து அடிக்கிறோம். ஹீரோ நல்ல வேலை மவுண்டன் ட்ரீல் வச்சு பார்த்தா அந்த தப்பிச்சிடும். இல்லைனா அந்த இடத்துல ஹீரோ அதே இடத்துல ஹெல்மெட் எடுப்பேன். ஸோ இந்த ஹேமர் இருந்து அடிச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா டீமன் ஹேமர் அப்படின்றவன பார்த்தா இந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க. ஸோ டீமன் ஹேமர் வந்து சொல்கிறான் நீ தான் லூஃபேங்கா உங்க தான் சண்டை பண்ணா இதை பார்த்த கோல்ஸ் கத்திட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து தோக்கடிக்கவே முடியாது. சரி இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். ஸோ இந்த டீமன் ஹேமர் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்ஜா ரேஸை சேர்ந்தவன். ஸோ இவங்க ரொம்ப பவர்ஃபுல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராயல் கிளப்போட அந்த தாத்தா அவன் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஐஸ்கின்னு சொல்லிருக்காரு. ஸோ இந்த ஆன்ஜா ரேஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவன் அடல் செஞ்சு யூனிவர்ஸ் லெவலுக்கு அடிச்சுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேஸ்ன்னு இருக்கேன். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து விஷயம் தெரியும் கண்டிப்பாக என்னோட பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ கண்டிப்பாக கூட வந்து பார்த்து சண்டை போட்டுருக்கேன். அவன் சொல்லிருக்கான் லூங் ஃபேங் உன்னோட திறமையை நான் பார்க்கறது உன் திறமையை நிரூபிச்சு காட்டுறா வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருக்கேன். அதாட இந்த ஒரு எபிசோட் முடிகிறாங்க. ஃபைனலி 130 எபிசோட் வந்துடும். இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 136 டைட்டில் கார்டு வாங்கலாம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவனை சொல்லிட்டு இருக்கா வாடா 2 பேர் சண்டை போட்டு பார்ப்பா 2 பேர் எவன் பவர்ஃபுல்லாக பார்த்தவனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ 2 பேர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஹீரோ சொன்னா கண்டிப்பாக அவனோட பவர் வந்து பயங்கரமாக அவனோட ஃபோர்ஸும் பயங்கரமாக நான் கொஞ்சம் பார்த்தா சாப்பிடும். அவனை பார்த்தீங்கன்னா வேணுட்டு இதில் ஸ்பைடர் மேனாவே தலைவன் மாறிட்டான். அவனோட ஸ்கை ஸ்கார்பியன் வச்சு மாற்றமே தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். இதில் டீமன் அவன் கேட்கறான் எவ்வளோ நேரம் தப்பிச்சு போடுவான் இந்த பூச்சனா டெஸ்காமெண்ட் பண்ணா அப்படி தான் அறான்ட்டு இந்த பக்கம் பிரிச்சஸ் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் ஃபைட் 2 பேரோட ஃபைட்டும் மாற்றி கொண்டு வந்து போயிட்டு நினைக்கிறான் கண்டிப்பாக வந்து தோக்குறான். ஸோ ஹீரோ இந்த இடத்துல பண்ணா அவனோட மதர் காப்பரை வந்து அந்த போர்ட்டல் மறக்க தூக்கி போடுறோம். அது வந்து அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ இப்படியே வந்து ஃபைட்டு போயிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவை கொள்ளலான்னு வந்துருவா கோடால் எடுத்து கிட்ட வந்துடும். ஹீரோ உடனே இதாண்டா எனக்கான சரியான தூக்கி போட மதர் காப்பரை தூக்கி வந்து அடிப்பாம இருக்கா. அடிச்ச பேக் அவனோட கையில் அந்த இடத்துல பிச்சுக்கிட்டு போயிடும். அவனோட ஹேமர் போயிட்டு பார்த்தா யாரும் நம்ப முடியல உண்மையில வந்து கையை வெட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு கோவப்படாத பிரின்சஸ் நைன். ஸோ இந்த இடத்துல வந்து டாப் 10 இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட்டான ட்ரம் கார்டு இருக்கும். இவங்க எல்லாருமே பார்க்கணும் அவனோட ட்ரம் கார்டு என்னவா இருக்குன்னா அது அவன் டொமைன் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து எர்த் லெவல் டொமைன் வச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான எர்த் லெவல் டொமைனா அவன் சொல்லிருக்கான் இந்த ஸ்கில்லை நீ யூஸ் பண்ண வைப்பா எதிர்பார்க்கலடா லூஃபேங் அப்படின்னு அவனோட டொமைன் அதில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எர்த் டொமைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லானது. அந்த டொமைனை ஓப்பன் பண்ணி சுத்திக்கிற எல்லாத்தையும் மேன் ஹெல்ப் பண்ணி ஹீரோ மாதிரி சரியான பிரச்சனை இருந்தது. அவனை பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹீரோ மாதிரி தூக்கி போட்டு சொல்றாங்க கண்டிப்பாக ஹீரோட வந்து ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக நல்லா தோற்றும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஹீரோ மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. ஸோ ஹீரோ மேலே போக கொஞ்சம் ப்ரெஷர் அதில் கொட்டுற மாதிரி இருக்கு அவனு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு. ஆனால் இதில் எனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு வெளியே ஒவ்வொரு கல்ல தூக்கி போட்டுருக்க. ஒரு இடத்துல இன்னும் ஹீரோ வந்து என்ன ஒட்டச்சாலும் இன்னுமே அந்த இடத்துல ஒட்டச்சுக்கிட்டு பெரிய டேமேஜாக இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஹீரோட இந்த இடத்துல ஒன்றுமே முடியல இந்த இடத்துல.
அவனை நீ வந்து தோக்கணும்னு சொல்லிட்டு இந்த எல்லாருமே என்ன பண்ணதில்ல, நீ பவர்ஃபுல்லாக தான் இருக்க, கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருக்க, ஆனால் எனக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, உன்னோட முடியும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணி எல்லாருமே நினச்சோம் வந்து ஹீரோ வந்து தூக்கணும், இவனும் சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் எல்லாரும் நினச்சி தோக்கணும், ஹீரோ வந்து நினைப்பாங்க எப்போ வர காட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்ஜெக்ட் காத்திக்கிட்டு இருக்கா. தலைவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோல்டன் டொமைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி லாஸ்ட்டில் 3வது லெவல் வந்து டொமைன் இருக்கணும், இந்த இடத்துல அவன் டொமைனோட எனர்ஜி வெளியே கொண்டு வரும்போது இந்த ஒன்றா சரியான ஷாக்கு, நீ உங்ககிட்ட கோல்டன் டொமைன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்களா ஷாக் ஆகிட்டு இருக்க. ஸோ ஹீரோவோட லெவல் பார்த்தீங்கன்னா டொமைனோட லெவல் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவன் ஹீரோ சிரிச்சிட்டு வந்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்து என்னோட கோல்டன் டொமைன் 5th லெவலில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இடத்துல மரணம் மாசம் இருக்கும். ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா ஸோ உன்னோட நேரம் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்டா தம்பி அப்படின்ட்டு பாய் பாய் அப்படின்ட்டு தலைவனும் வெப்பன் அமைச்சு விட. இந்த இடத்துல பார்த்தா டீமன் அவர் வந்து அசால்ட்டாக துண்டு துண்டாக வெட்டி போடுறவங்க இடத்துல. ஸோ டீமன் அவர் தோத்த போட்டுன்னு இதை பார்த்து எவனாலும் நம்ப முடியல, உண்மையில டீம்ல தோக்க வச்சிட்டாங்க. ஸோ ஹீரோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரவாயில்ல, ஹீரோட பேர் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோட பேர் சொல்லி எல்லாருமே இந்த கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்து டீமன் ஹேமர் பயங்கர பவர்ஃபுல்லான அவனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தோக்கடிச்சிடலாம். ஸோ ஹீரோட ரேங்க் 191 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிடுச்சு, அவனை தோக்கடிச்சு போட்டேன்னு. ஸோ எல்லாருமே இதை வந்து ஷாக் ஆகிட்டு இடத்துல ஹீரோ சொல்லலாம் சரி ஓகே இங்கே வந்து முடிஞ்சு நான் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ண நான் வந்து அடுத்த ஜோனுக்கு போய் வந்துட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோனுக்கு போய் நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வெளியே வந்து ஹீரோவும் ஸோ நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு ரஷ் பண்ணக்கூடாது, முதல்ல என்ன சுச்சுவேஷன் நான் பார்க்கணும், ஏன்னா ரேங்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவனை சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இந்த கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும், அவனுமே இந்த இடத்துல போயிடுறான். ஸோ ஹீரோ இந்த இடத்துல போய் ஹீரோ இருந்தாலும் ஒரு வியர்டான ஃபீலிங் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ என்னமோ டிஃப்ரெண்டாக இருக்கும். திடீர்னு ஹீரோக்கு வந்து சரி தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பனை வச்சுட்டு இந்த இடத்துல ரெடியாக இருக்கான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புது பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து விண்ட் வீல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 55வது ரேங்கில் இருக்கு. அவ்வளோமே வந்து சொல்லிட்டு இருக்கா லூங் ஃபேங் நீ தானே வந்து அந்த டீமன் ஹேமரை தோங்க கிடைச்சது, ஸோ கண்டிப்பாக அவனை தோக்கடிக்க நிறைய இருக்கா. அவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஹீரோ சரியான ஷாக்கி உடனே சண்டை போட கண்டிப்பாக ஜீவனே சொல்லிட்டு அவனே சொல்கிறா சரி ஓகே இப்போ உடனே சண்டை போகிற மூடில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா வந்து நீ பள்ளி கொஞ்சம் டயர்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பவர்ஃபுல் பவர் இல்லைன்னு நினைக்கிறேன், சரிப்பா நம்ம அப்புறம் சண்டை போடுவோம் அப்படின்ட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோட சரியான இரடா சொல்கிறேன் இவன் சண்டையே போடாமல் போகிறாளா அதுவும் நான் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுமே அப்படின்னு ஹீரோ வந்து இந்த சரியான வந்து என்ன சொல்கிறது அது வந்து அதிர்ச்சி இருக்காங்க இந்த இடத்துல. ஹீரோ வந்து அவன் வந்து அப்படி சொல்லிட்டு போனோன்னே ஹீரோ என்ன பண்ணுறது இல்லை ஹீரோ பார்த்துருக்கான் சரி ஓகே இப்போ ரேங்கை வந்து கிட்டத்தட்ட வந்து 191 வந்துச்சு, நான் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது அது மட்டும் என்கிட்ட அந்த 8 பில்லியன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தண்டர் காரன் இந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தண்டருக்கு ஜியான் இந்த இடத்துல. ஸோ ஜியானுக்கு பின்னாடி வந்து யார் வர மாதிரி கேட்டால் அவரும் வந்து கமாண்டர் நீங்கள் வந்து வந்துட்டீங்களா லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ யார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் கிங்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமாண்டராமா அவரோட மாஸ்டர் மாதிரி அம்மா அவருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்ல டேலண்ட் யாராக இருக்காங்கன்னா ஆமாம் சார் 3 பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா ரிலீம் டாட் அந்த ரேஞ்சுக்கு. ஸோ நம்ம ஹாங்க ஃபைட் வந்து காட்டணும், ஹாங்க பார்த்தீங்கன்னா வெறித்தனம் ஃபைட் பண்ணிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பனத்தை கூட சரி ஓகே அப்படின்ட்டு அவரோட ரேங்க் வந்து செக் பண்ணி ஹாங்க பார்த்தீங்கன்னா 995 வந்துட்டு 1000 வந்துட்டு இதை பார்த்தோன்னே எல்லாருமே சரியான ஷாக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த டொமைன் வந்து போக ஆரம்பிக்கிறாரு, அவரோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஸோ ஒரு உள்ள பொண்ணு திடீர்னு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நபாபி பார்த்தீங்கன்னா வந்து சினிக் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருக்கா இதை பார்த்து லாய்க்கு என்ன சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து தண்டர் இந்த இடத்துல ஹாங் வந்து இந்த இடத்துல எலிமினேட் ஆகிடுவான். ஸோ பிரச்சனை இல்லை அவனால் வந்து 1000 இருக்க முடியும்னு சொல்லிட்டு திடீர்னு ஹாங்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட டொமைன் ஓப்பன் பண்ணுறேன் ஹாங் நினைக்கிறாரு. ஸோ இந்த கத்தி எனக்கு கிட்ட இருக்குது இது மட்டும் அட்டாக் மட்டும் வீச்சு ஒன்றுமே பண்ண முடியாது எலிமினேட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் வந்து நான் அசால்ட்டாக அவர் வந்து தப்பிச்சிருவார். இந்த இடத்துல இதை பார்த்தோன்னு எனக்கு எல்லாருமே சரியாக வச்சுக்கோம். இந்த இடத்துல வந்து நபாமி பார்த்தீங்கன்னா ஐஸோட வந்து எலிமெண்ட் வந்து இடத்துல யூஸ் பண்ணிருக்கான். அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஐசி தலைவர் பார்த்தீங்கன்னா வந்து டொமைன் ஹாங்கு. ஸோ இடத்துல 2 பேரோட ஃபைட்டு கூட்டுரும் போயிட்டு அந்த இடத்துல வந்து டொமைனே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ நினைக்குது ஹாங் நீங்கள் கண்டிப்பாக வந்து தோக்க மாட்டீங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கவலையோட பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல 2 பேரோட ஃபைட்டு இந்த கூட்டுரும் போயிட்டு ஹாங் என்ன பண்ணுறது டொமைன் ஸ்கில் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இருக்க எல்லா டொமைனுமே வச்சு அட்டாக் பண்ணிருக்கா அது எல்லாத்தையும் வந்து நபாமி வெட்டி இது பண்ணுறோம் வந்து தட்டுத்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் ஜியானோட மாஸ்டர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா இது வந்து ஞாபகம். ஸோ ஆல்ஃபா நினைக்கிறாரு ஸோ இவனோட வந்து இந்த டொமைன்ஸ் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அங்கே பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம நபாமியோட உண்மையான உருவத்தை அவன் ஃபேஸை காட்டணும். நபாமி சொல்லிருக்கான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்று எலிமினேட் பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறி கொண்டு போயிட்டு இருக்கா. ஸோ எல்லாமே பார்த்துருக்கான் உண்மையிலே வந்து ஹாங்கால வந்து இந்த 99 பிளேஸ் வந்து தக்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். 900 அவனோட பிளேஸ் வந்து 992 இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம தண்டர் கிங் பற்றி நோட்டிஃபிகேஷன் யாரும் உங்களுக்கு தேடி வராங்க. ஸோ யாரும் அந்த இடத்துக்கு புதுசாக தருவாங்க அவன் வந்து கண்டிப்பாக ஒன்று எலிமினேட் பண்ணி என்னோட ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் அவனை பின்னாடி
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து இறங்க ஆரம்பிச்சு. ஸோ யார் அவன் வந்து அசால்ட்டாக கூட வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரோஜன் அப்படின்ற ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல தண்டனை செக் பண்ணி போகிறான். ஸோ இவன் யார் அவன் புதுசாக இருக்கணும் அப்படின்ட்டு அவனோட அப்பியரன்ஸை பயங்கர மாட்டேன் அவனை பற்றி செக் பண்ணி போக. ஸோ அவனை பார்த்த உடனே நம்ம பார்பிட இருக்கிற எல்லாம் கத்திட்டு இருக்கு. உடனே அங்கே ஓடுறான்ட்டு. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் லிஸ்ட்டில் 10வது பிளேஸ் இருக்கான் ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10ல் மிரண்டு போயிடுறாங்க இந்த இடத்துல 10வது பிளேஸ். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 105வது ரேங்க் வந்து இந்த வந்துடும். அப்படியே வந்து 101வது ரேங்க் கிட்ட வந்துடும். இந்த ரோஜன் வந்து அவன் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தண்டரா அவன் பேர் தண்டர்லாடா சரி ஓகே பார்த்துலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்காரி இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்டுவில் அவ்வளோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தண்டருக்கு என்ன அப்புறம் சண்டை போட்டு பார்த்துலாம் வாடான்னு ஃபைட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விண்டுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் தாறுமாறாக கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அவளோட ரேங்க் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவனை பற்றி செக் பண்ணிருக்கான். ஸோ அவனோட ஃபைட்டிங்ஸ் என்னோட ஸ்பீட் என்னோட எபிலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து தண்டர் கார்டுக்கு 0% தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து வேற இடத்துக்கு போகலாமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா விண்டுவில் வந்துருக்காங்க. அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ திரும்ப நம்ம மீட் பண்ணிட்டோமே சண்டை போடலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறது அப்படின்னா இந்த எபிசோட் தான் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பா. ஸோ ஃபைனலாக வந்து 130வது எபிசோடு வந்து முடிச்சுட்டோம். இன்னுமே வந்து 53 எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கா. நான் வந்து ஒரு 23 எபிசோடு தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. 23 எபிசோட்னா இந்த சனி ஞாயிறத்துக்குள்ளே வந்து நான் பெரும்பாலும் முடிச்சிருவேன். ஐ திங்க் இந்த பொங்கலுக்குள்ளே நான் அந்த மூவியும் சேர்த்து முடிச்சலான்ற பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு டைமிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீக்கோட வந்து ஷாலோ ஸ்டார் முடிஞ்சிட அதிகபட்சம் 90% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.